வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட் தமிழ் பூமி கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸாக வந்திருக்கு. அண்ட் இதில் நம்ம வீக்லி ஒரு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் செஷன் நடத்திட்டுருக்கோம். லைவ் கேட்சப் மாதிரி நம்ம ஆன்லைனில் யூடியூப்பில் ஃப்ரீ கோர்ஸ் போட்டுட்ருக்கோம்ல, டேட்டா இன்ஜினியரிங். அதை பற்றின டிஸ்கஷன் வீக்லி நம்ம சாட்டர்டே ஈவினிங் 7:30 நான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ரெக்கார்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. அண்ட் இன்றைக்கி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் நார்மலைசேஷனு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்டிபிஎம்எஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ், அது எந்த மாதிரி டேட்டா மாடல் யூஸ் பண்ணுறது, பேசிக் கொஸ்டின்ஸு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் இதை வீடியோ ஸ்க்ரீன் ஷேரோட பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைவில் தமிழ் பூமியில் போயிட்டு நீங்கள் கூட அங்கே கூட பார்க்கலாம். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் Hi, sir. ஸோ வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு லைவ் கேட்சப்புக்கு வி ஹேவ் அரௌண்ட் 17 பீப்புள்ஸ் அண்ட் நிறைய பேர் லைவ்லையும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரத்துக்கு 2 டே இது வந்து என்ன நம்ம பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ, இல்லைன்னா அதில் ஏதாவது டவுட் இருக்குதா, அந்த இதை நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தென் வி வில் சி சம் டாபிக்ஸ். நம்ம இதில் ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பார்த்துட்ருக்கலாம். அதுதான் நம்மளோட பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 வீடியோ ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் வந்திருக்கு. ஸோ அந்த 2 வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்களா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி கேன் ஸ்டார்ட் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீடியோ வந்திருக்கும் யூடியூப்பில். ஸோ எஸ் 3 வீடியோ வந்துருச்சு ஆக்சுவலி. எஸ்டிஎஃப்எஸ், பிக் டேட்டா எதுக்காக இம்பார்ட்டண்ட்டு, எஸ்டிஎஃப்எஸ், பேசிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா இன்ஜினியரிங், அரௌண்ட் 3 hours கண்டென்ட்டு. ஸோ இதில் நிறைய பேர் பாதி பார்த்துருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டிங்களா? எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துருக்கேன். பார்த்துட்டிங்களா? ஓகே, 2 வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்தேன், செகண்ட் வீடியோ ஹாஃப் பார்த்துருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ புரிஞ்சுதா பிக் டேட்டா என்ன, எதுக்காக பிக் டேட்டா வந்திருக்கு? கிளியராக இருக்கா அதெல்லாம்? கிளியரா இருக்கு. ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ஜஸ்ட் யாராவது ஒரு இது சொல்ல முடியுமா, பிக் டேட்டா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்ற ஷார்ட் இது? Anybody? லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு. ஓகே, லார்ஜ் வால்யூம் டேட்டா ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகே, எனி அதர்? டிஃபரண்ட் வெராசிட்டி இருக்கிற டேட்டாஸ். என்னது? டிஃபரண்ட் வெராசிட்டி இருக்கிற டேட்டாஸ். ஓகே, வெராசிட்டினா என்னது? வெராசிட்டினா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்கிறது. கரெக்ட். வேற எனிதிங் எல்ஸ்? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுத்துடலாம். ஓகே, அதாவது ஷார்ட் டைம்ல கொடுக்கணும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். கரெக்டா? ஓகே, ஃபைன். அண்ட் எனிபடி? அருண் அண்ட் பாண்டி, செந்தில், ஸ்ரீராம். ஸோ ஜஸ்ட் இது ரைட் ஆர் ராங் ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் சும்மா இன்ட்ராக்ஷன் தான். நீங்கள் தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம அப்போ தான் நமக்கு we will be able to correct it. ஸோ ஜஸ்ட் யூ கேன் டிஸ்கஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து மற்ற இதுல உடனே அனலைஸ் பண்ணி இப்போ ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிசிஷன்லாம் எடுக்கணும்னா ஐ திங்க் பிக் டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா கொண்டு வரோம். ஓகே, ஃபைன். டைப்ஸ் ஆஃப் டேட்டா, ஷார்ட் டைம், அப்புறம் வேற இதுல ஏதாவது இன்னும் ஆட் பண்ண வேண்டியிருக்கா உங்களுக்கு? எனிபடி? கணபதி, கோபம். ஸோ ஸ்ட்ரீமிங்கும் நம்ம இதில் சொல்லலாம். அதான் நீங்கள் டைப் ஆஃப் டேட்டா சொன்னீங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நம்ம வந்து இட்ஸ் ஆல்சோ வி கேன் கன்சிடர் இன் பிக் டேட்டா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பிக் டேட்டா பேசிக்ஸ். இதனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யாராவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது வரைக்கும் உள்ள ஐடியால சொல்ல முடியுமா? எனிதிங்?
பேங்கிங்ல டேட்டா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்னா டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ். இ ஏதாவது இ எக்ஸாம்பிள்? போர்ட்டல் இ போர்ட்டல் நம்ம வாங்குறது எல்லாமே அதுதான் இல்லையா? ஸோ ஓகே, இ அதுல போர்ட்டல் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர், கரெக்ட், கண்டிப்பா. தி ஃபேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாமே பிக் டேட்டா தான். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்றாங்க, கரெக்ட். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே யூஸ் பண்ணாங்க கண்டிப்பா. ஓலா சார், ஓலா, எஸ் அப்சல்யூட்லி ஓலா யூஸ் பண்ணுவாங்க. வேற எனிதிங்? நான் பேங்கிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிங், எஸ் கண்டிப்பா. ஏர்டெல் ப்ளஸ். வேற? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் ஹிஸ்டரி சேவ் பண்றது. வெஹிக்கிள் ஹிஸ்டரி கண்டிப்பா. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் லைக் மெயினா டு ட்ராக். கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ். கரெக்ட். லாஜிஸ்டிக்ஸ் நமக்கு வந்து இந்த இதுலேயே வந்துடும்ல, சம்திங் விசா, ஒய் போர்ட்டல், அமேசான் அதுலேயே லாஜிஸ்டிக்ஸ் வந்துடும். பட் ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் எழுதிக்கலாம். லாஜிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. வேற? ஸோ ஜஸ்ட்டு இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் எனி இண்டஸ்ட்ரி, ஆக்சுவலி இந்த பாயிண்ட் என்ன நான் கொண்டு வரேன்னா, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் பிக் டேட்டா இல்லாமல் இல்லவே இல்லை. லைக் டேட்டா இன்ஜினியரிங் இல்லாமல் தெர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி விச் கேன் ஆப்ரேட் வித்தவுட் டேட்டா. ஸோ எந்த லைக் யூ டேக் எனி திங், வெதர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்டாக இது எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் கூட எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு கூட ஒரு டேட்டா இன்ஜினியரிங் தேவைப்படுது. ஸோ அஸ் சூன் அஸ் யூ பிகம் அ கம்பெனி ஆஃப் சம் இயர்ஸ் இருக்கீங்க, இல்லைன்னா சம்திங் யூ ட்ரைங் டு டூனா, உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் இஸ் கைண்ட் ஆஃப் மேண்டேட்ரி. ஓரளவுக்கு பெரிய கம்பெனினா கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். டேட்டா இன்ஃப்ளோ இருக்கும். ஒரு 100K கஸ்டமர் இருந்தாங்கனாலே அதை மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் யூ ஹாவ் டு மேனேஜ் இட் ப்ராப்பர்லி. ஏவியேஷன் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அவங்களும் பெரிய யூஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக டேட்டா இன்ஜினியரிங் இல்லாமல் இல்லை. ஸோ இதுதான் தட் இஸ் அ பேசிக் பாயிண்ட்டு. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான யூஸ் கேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர் யூஸிங் இட், பிக் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஆர்கிடெக்சர் ஃபுல்லாமே மேக்ஸிமம் AWS கிளவுட் யூஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். அந்த கிளவுடில் தான் ஹெவி யூசேஜ் இருக்குது. நீங்கள் இவங்களோட யூஸ் கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத அவங்க AWSலேயே போட்டிருக்காங்க. எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் ஹவு மச் தேர் யூஸிங், என்ன மாதிரி வருதுன்றது போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இ போர்ட்டலில் பேக் அண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ட்ரீமிங் நிறைய இதில் வந்து இந்த கப்பல் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு ஹெவி மிஷினரிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து மிஷின் டேட்டா சென்ட் பண்ணும். அதை வந்து தேர் யூஸிங் காஃப்கா அந்த இதில் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபெயிலியர் டிடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ மரைன் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே கரண்ட்லி தேர் யூஸிங் இட். ஓகே, ஸோ இதில் எந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன். சப்போஸ் லெட்ஸே பேங்கிங் கூட எடுத்துக்கலாம். பேங்கிங்கில் நம்ம எடுத்தோன்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பேக் எண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது பிக் டேட்டாவில்? எந்த இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் எடுக்கிறேன். என்ன மாதிரி பேக் எண்டில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் புது அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் கரெக்டா இல்லையா, அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வித் எம்ப்ளாயி நீங்க சொல்லியிருந்தீங்க, ஈவன் வீடியோல அந்த எக்ஸாம்பிள் நீங்க கோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஆப்வியஸ்லி வி கேன் யூஸ் தட். ஸோ அந்த எல்லா ப்ரீ செக்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. ஓகே, கரெக்டு. அண்ட் ஈவன் எனக்கு இன்னொரு ஐடியா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி செக் வந்து வித்தின் த பேங்க், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது லோன் போறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னோட கிரெடிட் வர்த்தினஸ் கண்டுபிடிக்கணும்னா இட் ஷுட் பி அக்ராஸ் பேங்க்ஸ் இல்லையா? நான் ஐ கேன் ஹேவ் கிரெடிட் கார்டு இன் மோர் தென் சே 10 பேங்க்ஸ். ஸோ இப்போ நான் 11th பேங்க் கிட்ட போறேன்னா அப்ளை பண்ண, அவங்க கிட்ட நான் ப்ரையரா வந்து எதுவுமே எந்த டிரான்சாக்ஷனோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அவங்க கிட்ட வாங்கல. ஸோ ஐ வில் பி நியூ. பட் அவங்க என் கிரெடிட் வர்த்தினஸோ இல்லை என்னோட ட்ராக் ரெக்கார்டோ வேணும்னா தே ஷுட் செக் ஆல் திஸ் 10 பேங்க்ஸ்.
என்னோட ஸோ அது மேபி தப்பா கரெக்டா எனக்கு தெரியல, பட் அதுக்கும் மேபி யூஸ் ஆகலாம். கண்டிப்பா அதுக்கு யூஸ் ஆகுது. வாட் யூர் சேயிங் இஸ் நத்திங் பட் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி. நம்மளோட சிவில் ஸ்கோர்லாம் இருக்குல்ல, அந்த so இவங்களும் அதுக்கு use தேர் ஆகுது. ஆல்சோ யூசிங். அப்சல்யூட்லி அவங்களும் யூஸ் பண்றாங்க தான். அண்ட் ஐ திங்க் குரூப் சாட்ல போட்டிருக்காங்க மெயின்டைனிங் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் இன் டேட்டா லைக். எஸ் கரெக்டு. லாக்ஸ், ஆமாம் லாக்ஸ் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம லாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன், இன்சூரன்ஸ், எஸ் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ராஜேஷ் சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர் கரெக்ட். இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பட் பேசிக்காக நம்ம இதோட இன்னொரு இதுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்துட்டு உங்களோட பேங்க் வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்குன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே தான் எல்லா பேங்குமே இருக்குது. ஹெச்எஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பி எல்லாமே மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோவும் அவங்க வந்து டேட்டா தே ஹாவ் டு ஸ்டோர் இட் சம்வேர். இது இப்போ கரண்ட்லி அவங்க ஏதாவது ஆர்டிபிஎம்எஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டட் டேட்டாவை தே கேன் பி ஏபிள் டு ஸ்டோர். இப்போ கஸ்டமர் 360 டிகிரின்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராரு, நம்ம ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு எல்லா டீட்டெயிலும், வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் ஸ்டோர் இன் சம் பிளேஸ், அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அவர் வந்து நம்ம வெப்சைட்டில், நீங்கள் பேங்கிங் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஒரு லாகின் பண்ணுறீங்க, இல்லைன்னா போயிட்டு ஒரு திடீர்னு ஒரு FD புது ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை போய் செக் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாமே பேக் எண்டில் வந்து உங்களுக்கு லாகாக ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் உங்களுக்கு பேக் எண்டில் லாக் ஸ்டோர் ஆகும். இது எல்லாருக்கும் ஐடியா இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க, சப்போஸ் இதுவே கிட்டப்பே வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, இங்கே நீங்கள் கர்சர் கொண்டு போகிறீங்கனாலும் ஒன்று பேக் எண்டில் இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா ஒரு லாக் ஜென்ரேட் ஆகி ஒரு என்ட்ரி விழுந்துட்டே தான் இருக்கும் பேக் எண்டில். ஸோ அந்த இப்போ யாரெல்லாம் இந்த வெப்சைட்டில் எங்கெல்லாம் போகிறாங்க, எங்கே அதிகமாக கிளிக் ஆகுதுன்றதை பார்க்கணுன்னா, நான் அந்த லாகை எடுத்து அனலைஸ் பண்ணால் ஐ கேன் ரீக்ரியேட் ஒரு 1,00,000 பேர் இந்த இடத்த கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொண்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ஃப்ளிப்கார்ட்டில் போடுறீங்க, எத்தனை பேர் கார்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்காமல் இருக்காங்க அப்படின்ற டேட்டா இருக்குல்ல. ஓகே. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பையிங் இட். அதில் ஆனால் ஒரு 500K பீப்புள் வந்துட்டு அதை கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் போடல. ஏன் அவங்க போடல? லைக் அந்த அனலைசிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் எங்கெங்கே கிளிக் பண்ணுறாங்க, எங்கே பார்க்குறாங்க, வேர் இஸ் த பீப்புள்ஸ் ஐபால்ஸ் கோயிங். ஸோ ஆட் எத்தனை பேர் பார்க்குறாங்க, அந்த இந்த டேட்டா ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமர் 360 டிகிரி அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு கஸ்டமர் வரான்னா அவனோட டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம we can try to analyze. இது வந்து நிறைய கம்பெனியில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு we can still use the big data storage. அந்த இது யூஸ் பண்ணிட்டு அங்கே வைக்கலாம். இது வந்து இட்ஸ் நாட் மிஷன் கிரிட்டிக்கல். இப்போது எந்த டேட்டாவை நம்ம பிக் டேட்டா கொண்டு போகணுன்றதுல we need to have very good clarity. இப்போ நான் பேங்கிங் இருக்குது 10 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, போயிட்டு யூஆர் டூயிங் சம்திங் ஆன் POS, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் சேலில் நீங்கள் சம்திங் ஏதோ வாங்குறீங்கன்னா இது வந்து இட் கிரியேட்ஸ் ஒன் RDBMS என்ட்ரி. அக்ரி? ஒரு இட்ஸ் சம்திங் டு டூ வித் RDBMS என்ட்ரி. உங்களுக்கு அந்த என்ட்ரி வச்சு தான் யூ வில் மேக் ஷுர் ஓகே இதெல்லாம் ஓகே, நீங்கள் இது உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது எல்லாமே இமீடியட்டாக ரியல் டைமில் உங்களுக்கு நடக்கணும். ஸோ இதுக்கு நான் பிக் டேட்டா யூஸ் பண்ணலாமா? ஏன்னா யூஸ் டேட்டா இன்ஜினியரிங் இல்லைன்னா இதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். பிக் டேட்டானே போக வேண்டாம். வாட் கேன் ஐ யூஸ்? இதுக்கு OLTP சிஸ்டம்ஸ். OLTP கரெக்ட். OLTP சிஸ்டம் யூஸ் பண்ணோம். ஸோ OLTP இஸ் நத்திங் பட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணும். அப்சல்யூட்லி ரைட். ஸோ வாட் இஸ் OLTP? இது இட்ஸ் கம்ஸ் அண்டர் டேட்டா இன்ஜினியரிங்கா இல்லைன்னா எதில் வருது? வாட் இஸ் திஸ்? நான் இதை வந்துட்டு HDFSல பண்ண முடியுமா? கேன் ஐ டூ இட் இன் லைக் பிக் டேட்டா? இல்லைன்னா இப்போ இந்த சிஸ்டத்தில் பண்ண முடியுமா, இல்லைன்னா எதில் நான் பண்ணுறது? இதுக்கு எனி கொஸ்டின்? இதை நம்ம ரியல் டைம் சிஸ்டம்ஸ் தான் பண்ண முடியும். பட் ஐ நாட் வெரி ஷூர் இன் HDFS. ஓகே ஃபைன். ரியல் டைம் சிஸ்டத்துக்கு ஒரு ஓட்டு. ஸோ எனிபடி எல்ஸ்? கணபதி, எட்வர்ட், பூபதி, அருண் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீராம், கார்த்திக்.
சார் ஐடியா இல்லை. ஐடியா இல்லை. ஓகே ஃபைன். ஸோ எதுக்காக நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, நமக்கு வந்து பிக் டேட்டா எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வி ஹாவ் டு பி வெரி கிளியர். இந்த இடத்துல போயிட்டு நான் பிக் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. யூ கேனாட் ஒரு ரியல் டைம் மிஷன் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க இதெல்லாம். சப்போஸ் இந்த இது ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா உங்கள் கம்பெனியும் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். கரெக்டாக? திஸ் இஸ் சம்திங் கால் அஸ் மிஷன் கிரிட்டிக்கல் டேட்டா பாயிண்ட்ஸ். இந்த ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்டில் அது நடக்கலைன்னா டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிரும், கஸ்டமரை நீங்கள் இழந்துருவீங்க, ஒரு ப்ராஃபிட், யுவர் மணி இஸ் லூசிங் தேர். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் கரண்ட்லி நோபடி இஸ் யூசிங் பிக் டேட்டா. இது வந்து அதே OLTP RDBMS இன்னும் அதுதான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எது செக் பண்ணாலும் இம்மீடியட்டாக நடக்கிறது எல்லாமே OLTP தான். OLTP இஸ் நாட் பிக் டேட்டா. இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ப்ராபப்லி ஃபியூச்சரில் வரலாம். பட் இப்போதைக்கு ஸ்டில் நம்ம எல்லா இந்த RDBMS அதுதான் வந்து இட்ஸ் ஸ்டில் ரூலிங் தட். ஸோ RDBMS இல்லாமல் எந்த விதமான இதுவுமே இருக்காது. ஸோ இது கிளியராக இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுதா? லைக் என்ன சொல்கிறோன்ட்டு? ஓகே புரியுது. ஸோ நீங்கள் எப்போ பிக் டேட்டா ப்ராஜெக்ட் இல்லை டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்னு திங்க் பண்ணாலும் மிஷன் கிரிட்டிக்கலை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் அதுவே இந்த OLTP நடந்துருச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, உங்களுக்கு யூ ஹேவ் சம் அரௌண்ட், ஒரு பெரிய கம்பெனினா ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, 1 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் பெர் டே. இப்போ என்ன பண்ணலாம்? அதை வாட் ஷுட் ஐ டூ? நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். வாட் கேன் ஐ டூ? இது இப்போ நீங்க அந்த We can use பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி அந்த ஷெட்யூல் பண்ணி டேட்டாவை கொண்டு போயிட்டு லாக் மாதிரி சேவ் பண்ணிட்டு ஸோ அவங்க இருந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Store it as what logs. Okay, fine. ஒரு ஐடியா. அப்புறம் சாரி டு இன்டரப்ட் ஜி, எனக்கு ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா Facebook, Twitter, அந்த இன்ஸ்டா எல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ அதெல்லாம் எதுல ரன் ஆகும்? பிகாஸ் அதோட டேட்டாவும் ரொம்ப வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும், அட் டைம்ல அது ரியல் டைம்லாவே இருக்கும்ல ஜி. ஸோ அதை எப்படி இப்போ பண்றாங்க? ஸோ இப்போ ஃபேஸ்புக் ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மல்டி ஆர்கிடெக்சரில் பண்ணுவாங்க. அவங்க தே யூஸ் லைக் ஃபேஸ்புக் வந்துட்டு தே ப்ரிடாமினன்ட்லி யூஸ் MySQL. MySQLனா அவங்களோட பேசிக்கான லைக் RDBMS. இதை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற MySQL அவங்களே தே மாடிஃபைட் இட் அண்ட் தேர் யூசிங் இட் தேர் ஓன். நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அவங்களே அதில் கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க தே கிரியேட்டட் கிராஃப் டிபின்ட்டு ஒரு NoSQL DB கூட அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கவுச் டிபின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அது வந்து NoSQL DB. ஸோ அந்த DB அவங்க யூஸ் பண்ணிட்டு காம்பினேஷன் ஆஃப் திஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட சைட் சர்வ் பண்ணுறதுக்கு. பெஸ்டோ கூட யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்ரோ கரெக்ட். பெஸ்ட்ரோ யூஸ் பண்ணாங்க. பட் பெஸ்ட்ரோ இஸ் நாட் அது NoSQL DB இல்ல இல்ல அது ஸ்பார்க் மாதிரி ஒரு விஷயம். ஆமா, பெஸ்ட்ரோ இஸ் நதிங் பட் இது லேயர் மாதிரி தான். பெஸ்ட்ரோ தே வில் பி யூசிங். பட் டேட்டா எங்க ஸ்டோர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தே யூஸ் காம்பினேஷன் ஆஃப் RDBMS பிளஸ் NoSQL. அவங்க கூகுள் வந்துட்டு பிக் டேபிள்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தே மஸ்ட் ஹவ் மூவ்ட் அரவுண்ட். இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்றாங்க பேக்எண்ட்ல. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் யூஸ் கேஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது நான் சொல்கிறது பெரிய ஓவர்வியூ, ஏன்னா நான் படித்ததை வச்சு ஐ கேன் டெல் யூ. பட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம போய் அனலைஸ் பண்ணி அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்கணும். ஒருத்தரும் தே பப்ளிஷ்டு பேப்பர்ஸ் அரௌண்ட் இட். ஸோ அதை படித்தோன்னா தென் வி வில் கெட் டு நோ மோர் அபவுட் த ஆர்கிடெக்சர் எல்லாமே தெரியும். ஓகே, கம்மிங் பேக் டு அவர் எக்ஸாம்பிள். எஸ், அதை லாகாக ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம் 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் ஒரு நாள் நடந்ததுக்கப்புறம். தென் வாட்? வேற எனிதிங் எல்ஸ்? வேற இருக்காது ப்ரோ? அதான் ப்ரோ, ஓகே. எப்படின்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் கப்பா மூலமா வச்சு ஒரு டேட்டா லைக் மாதிரி ஸ்டோர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு நம்ம அனாலிட்டிக்ஸோ ஸோ இதோ எடுத்துட்டு அக்சஸ் இந்த டேட்டா கூட அக்சஸ் கொடுத்துட்டு அந்தந்த டீம் பொறுத்து அக்சஸ் கொடுத்து டேட்டா லைக் வந்து இன்னொரு டேட்டா இதில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி வரைகிறேன். ஸோ RDBMSல நமக்கு டெய்லி OLTP டெய்லி வந்துட்டு காலையிலேருந்து இட் இஸ் ஜஸ்ட் கீப் ஆன் சர்விங். ஓகேவா? மார்னிங் 6 PM வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷன்லாம் வி ஹேவ் இட் இன் OLTP. OLTP இஸ் நத்திங் பட் நான் ஆரக்கிள்னு வச்சுக்கிறேன். ஆரக்கிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஜஸ்ட் டூ காஃப்காலேருந்து இதை எடுத்து என்ன பண்ணுறேன் இதுக்கப்புறம்? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு, இட் கேன் பி ரைட் ஆர் ராங். ஐம் ஜஸ்ட் யூஸிங் காஃப்காலேருந்து யூஸ் பண்ணி எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. வேற எதில் தூக்கி போட்டலாமா? ஒரு டேட்டா லேக் மாதிரி யூஸ் பண்ணி டேட்டா லேக். ஓகே,
டேட்டா லேக்கு. அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு அன்ஸ்ட்ரக்சர்டு லாக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்சஸ்ல வந்து டேட்டாவை தூக்கி அதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு டீம் ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்னொரு அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அந்த டேட்டாவை. ஓகே. ஸோ இங்கே இருந்து கன்சியூமர்ஸ், பிஸ்னஸ் கன்சியூமர்ஸ், பிஏஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? பிஏ கரெக்ட் ப்ரோ. வேற எல்லா யூசர்ஸும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே ஃபைன். ஸோ நத்திங். ஓகே ஃபைன். பட் இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, எதுக்காக இங்கே காஃப்கா யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க? லைக் டிரான்சாக்ஷன் ஓவரால் கரெக்ட். பட் காஃப்கா, வை டு வி நீட் டு யூஸ் காஃப்கா? டிரான்சாக்ஷன் டேட்டானால ஸ்ட்ரீமிங் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பேட்ச் ப்ராசஸிங் பண்ணிடலாம். ஸ்ட்ரீமிங் டேட்டாவை காஃப்கா வச்சு பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து லைஃப் டைம் டேஷ்போர்ட் மாதிரி சொல்கிறீங்க. அதாவது ஓஎல்டிபியில் விழுந்ததுக்கு உடனே நீ வந்துட்டு காஃப்கா யூஸ் பண்ணி இப்படி பண்ணிருன்ற மாதிரி உங்களோட ஐடியா. கரெக்டா? ஆமாம், அது டிரான்சாக்ஷன் டேட்டானால நான் அப்படி காஃப்கா சொன்னேன். ஓகே. சப்போஸ் ஏன்னா உடனே நமக்கு அப்டேட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். எங்கே ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா பார்க்க முடியும், ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பார்க்க முடியும். ஸோ மற்ற சினாரியோவுக்கு வந்து பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்சாக்ஷன் டேட்டானால நம்ம ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் பண்ணி உடனே பண்ணாதான் நம்மளுக்கு பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், மேக் சென்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருக்கா அதில் வாட் வி ஆர் டிஸ்கஸிங்? ஓகே. எனி அதர் ஹேஸ் எனி டவுட்ஸ்? ஒரு நிமிஷம் ஜி, கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா ஜி? ஓகே. இந்த டேட்டா லேக் எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன? ஓகே. ஸோ கேக்குதா? கேட்குது. இப்போ டேட்டா லேக் வந்து வெறும் எப்படி சொல்ல ஆர்டிஓ வர்ற அந்த டேட்டா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த வீடியோஸ் ஆடியோஸ் அதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். வீடியோஸ் ஆடியோஸ் நீங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணவே மாட்டாங்க. அது யாருமே பண்ண மாட்டாங்க. அதில் டேட்டா லேக்கில் பண்ணுவாங்களான்னு. டேட்டா லேக்கில் அதை நீங்கள் ஃபைல்ஸாக தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. டேட்டா லேக்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், பட் அதை ஃபைல்ஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டா லேக்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஆடியோ வீடியோ வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து லைக் அது ஒரு ஃபேன்சி இதாக இருக்குது. பட் அது மேக்ஸிமம் இதில் நம்ம அதை ஃபேஸ் பண்ண ரொம்ப இட்ஸ் நாட் எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்துடாது அந்த ஆடியோ வீடியோலாம். ஸோ அது வந்து ஒன்லி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு அதுவும் உங்களுக்கு அந்த மாடியூல் வந்தால் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆடியோ வீடியோ வந்துட்டு ஒரு ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஓகே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா நான் ஸ்டோர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இருக்கும். பட் அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆல்சோ. ஸோ அதனால் அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. பட் அது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபைல் மாதிரி ஏதாவது இடத்துல போட்டுட்டு அதோட லிங்கை மட்டும் தான் நீங்கள் ஆடியோ ஸ்டோர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுறாங்களா எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் என்னோட அசம்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து AWSல வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு படம்னா அந்த படத்தை ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. லிங்க் ஏதாவது நம்மளோட கேட்லாக்ல இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. யாருமே அந்த ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை ஆர்டிஓஎம்ஸை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, எதுலையுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் த வே இட் ஷுட் பி. நீங்கள் அதை வந்து ஃபைலாக வச்சுட்டு அதை ரீட் பண்ணிக்குவீங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான். எக்ஸாக்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னா எனக்கும் தெரியல, அதை நான் படிக்கல. பட் ஆடியோ வீடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்கள் தேவையில்லை. இட்ஸ் ஓகே. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஐ திங்க் எட்வர்ட் சொன்னீங்க நினைக்கிறேன். கரெக்ட். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்டு. இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஐல் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் ஃப்ரம் த பிகினிங் ஸோ தட் எல்லாருக்கும் புரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வி ஹேவ் ஸ்டோர்ட் இட் இன்ட்டு RDBMS ஆரக்கிள் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணணும். பிஸ்னஸ் யூசர்லாம் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள நம்ம இதே லைவ் டேட்டா பேஸில் போயிட்டு அவங்கள நீ இதிலே போய் ரீட் பண்ணு, இதே போய் அக்சஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது லைவ்ல ஆல்ரெடி லோடு வந்து வெளியிலேருந்து வர லோடு வந்து இதுக்கு இருக்குது. ஸோ we cannot overload this. ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாவை நம்ம அப்படியே தனியாக தூக்கிட்டு வந்துடணும், வேறு ஏதாவது இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, புதுசாக இன்னொரு டேட்டா பேஸ் வச்சுக்கலாம். நம்ம இப்போ HDFS வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கிளஸ்டர் வச்சுட்டு, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்துட்டு நான் உங்களுக்கு HDFSன்னு சொல்கிறேன் இப்போதைக்கு, பிகாஸ் அது நம்ம பார்த்ததுனால. பட் அந்த HDFSன்னு ஒரு இடத்துல ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிறேன். ஒரு ஐம் ஜஸ்ட் யூசிங் இட். HDFS இஸ் த ஃபைல் சிஸ்டம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே HDFS வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஐம் ஜஸ்ட் யூசிங் திஸ்.
இல்லைன்னு நீங்கள் பார்த்துருங்க அந்த வீடியோ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி நைட்டு ஆஃப்டர் 6 PM என்னோட பேங்க் 6 மணிக்கு க்ளோஸ் ஆகுதுப்பா, நான் எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த டேல தட் ஒன் டேல எத்தனை டிரான்சாக்ஷன், எத்தனை டேட்டா எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவேன். ஐ வில் ஜஸ்ட் பிரிங் எவ்ரிதிங் அண்ட் தென் இங்கே தூக்கி போட்டுருவேன். திஸ் இஸ் SDFS. இங்கே வந்து என்ன ஃபார்மேட்டில் போடுறேன், எப்படி போடுறேன்றதுலாம் அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஓகேவா? நான் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன், 6 மணிக்கு வச்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் இந்த டேபிளை டச்சே பண்ண மாட்டேன், இந்த லைவ் சர்வரை நான் டச்சே பண்ண மாட்டேன். இப்போ டச் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட். லைக் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை நான் வந்து இது எனக்கு ஒரு யூஸருக்கு வேற மாதிரியான டேட்டா தேவைப்படுதுன்னா நான் அந்த டேட்டாவை எடுத்து ரீட் பண்ணி அவனுக்கு வேற மாதிரி இதுலேயே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ தட் அவன் வந்து அங்கேருந்து ரீட் பண்ணிக்குவான். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் யூஸர் வந்து பார்க்குறாங்க, ஒரு HR டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்க்குறாங்க, இல்லைன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறாங்க. இன்னைக்கு எவ்வளோப்பா வந்து என்னெல்லாம் வந்து புதுசாக நமக்கு வெளியிலேருந்து வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள டேட்டாவை நான் தனியாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மார்க்கெட்டிங் BA அவங்க வந்து அதை பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற இன்டர்னலாக இருப்பாங்கல்ல, உங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட், சாதாரண பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பேங்க்கில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க, பேங்கிங் பிஏனா பிஏனில் டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாருமே தான் சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான டேட்டா வந்து ரீட் பண்ணிக்குவாங்க. லைக் அந்த ரிலேட்டட் டேட்டாவை நம்ம இங்கேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அதை ரீட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது டெய்லி ஈவினிங் நடக்கும். ஆஃப்டர் 6 PM தான் இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வருவோம். ஸோ தட் இங்கே நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னா, லைவ் இதில் நம்ம ஒரே ஒரு தடவை தான் டச் பண்ணுறோம். டெய்லி நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஓடிட்டு இருக்கு, யூஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்துலேயே நம்ம போயிட்டு இவங்களையும் அங்கே போய் நீ அங்கே போய் யூஸ் பண்ணுன்னு சொல்லலை, ஏன்னா லோட் அதிகமாயிரும், சிஸ்டம் மைட் கிராஷ். ஸோ இப்படி ஒன்று பண்ணுறோம். இது வந்துட்டு பேட்ச் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. இதை பேட்ச் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் SDFSல போடுறோம்ல, SDFSனா என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, SDFSல போடுறோம்ல, இந்த SDFS தான் டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, டேட்டா லேக்குன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம். டேட்டா வேர் ஹவுஸ் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட், அது வந்து SDFSல வராது. பட் நீங்கள் எப்படி இங்கே டேட்டா வேர் ஹவுஸ்னு கால் பண்ணிக்கலாம், தெர் இஸ் நத்திங் ராங். பட் நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டேட்டா லேக்னே வச்சுக்கோங்க இப்போதைக்கு, ஜஸ்ட் டு கிளியர். பட் டேட்டா வேர் ஹவுஸும் இட்ஸ் சிமிலர், பட் டேட்டா வேர் ஹவுஸ்னால் அதில் நிறைய கான்செப்ட் எக்ஸெட்ரான்னு வந்துடும். ஸோ அதனால் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை தான் டேட்டா லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரியுதா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? அப்போ ஒரு டவுட், இப்போ OLTP சிஸ்டம் இருக்குல்ல, ஆரக்கிள், அது அந்த சிஸ்டம் சோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்களோ? ஆமாம், அதை சோர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இங்கே நம்ம இதில் இது யார் பண்ணுவாங்க இந்த விஷயத்தன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ். அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்க கோர்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ். நம்ம இதில் நமக்கு சோர்ஸ் என்ன, ஆரக்கிள், நமக்கு டார்கெட் என்ன, SDFS, அவ்வளோதான். டார்கெட்டா இருக்கிறது டேட்டா லேக் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இல்லை டேட்டா லேக்குன்னு நீங்கள் சொல்லுவாங்க, டேட்டா லேக். இதில் ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ டெய்லி வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து டேட்டா மூவ் பண்றோம்னு வச்சுக்கிச்சு. இப்போ வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் டேட்டா OLTPல வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணாங்களோ, சேஞ்சஸ் பண்ணாங்களோ, அதுவும் நம்ம அப்டேட் பண்ணும்போது ஓகே, டேட்டா வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே அப்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு நாள் வந்து இது பண்ணுறாங்க, அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறாங்க, 2 நாள் அதை பண்ணுவோமான்னு கேட்குறீங்க, கரெக்டா? கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணுவோம். அன்னை டேட்டா வந்து வரும்ல, இது வந்து டெய்லி டேட்டா வரும்போது இதை நீங்கள் மல்டிபிள் வேஸில் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து டெய்லி ஃபுல் அன்லோடுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் அன்லோட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரக்கிளில் டெய்லி வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கலாம்னு நினைக்க மாட்டீங்க. டெய்லி ஒரு ஃபுல் ஆரக்கிள் என்டையர், ஒரு டெய்லி உங்களுக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னா எல்லா டேட்டாவையும் டெய்லி எடுத்துருவீங்க. என்டையர் டேட்டா பேஸே பேக்கப் எடுத்துகிட்டே வருவீங்க. ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவாங்க, அப்படி எடுப்பீங்க. இதர் தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். அப்படி இல்லை, வேண்டாம் எனக்கு வந்துட்டு ஒன்லி இன்க்ரிமெண்டல் அப்டேட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் அப்டேட் நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன ரெக்கார்ட்லாம் மாடிஃபை ஆயிருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு 1 மில்லியன் கஸ்டமர் எனக்கு டோட்டலாக இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து அதில் ஒரு பாதி பேர் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு 100K பீப்புள் தான் அதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ரெக்கார்டை மட்டும் நான் இங்கே அப்டேட் பண்ணுவேன். அதுவும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இந்த டேட்டா இன்ஜினியரிங்கில். ஸோ இது 2 கேஸ் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து, எப்படி யூஸ் கேஸ் அந்த பேங்குக்கு என்ன வேணும், இன்டர்னல் ப்ராஜெக்ட்ல என்ன தேவைப்படுதுன்றதை பொறுத்து அது பண்ணுவோம். இப்போ வந்து
இதுல இப்போ வந்து நம்ம வந்து HDFC வந்து நம்ம வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ண முடியாது இல்லைங்க? இல்லை அதுதான் அது வருவோம். HDFS நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ HDFSல தே ஆர் அலோவிங் நிறைய லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ண ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. முந்தின ரெக்கார்டு இங்கே இருக்கும்ல, நீங்கள் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம் தானே. மெர்ஜ் பண்ணி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ அது உங்களுக்கு ஆல்வேஸ் லேட்டஸ்ட். இது டெய்லி நடக்கும். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ மல்டிபிள் வேஸில் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்ஸ். ஓகே ஓகே. இப்போ 2 என்விரான்மெண்ட்லயுமே டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலரா இருக்கணும் மாஜி? நோ, இருக்காது. இருக்கவே இருக்காது. இதில் வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இதில் வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு டேட்டா வேர் ஹவுஸ்ன்றதுனால ஸ்ட்ரக்சரே மாறிடும். அது ஏன் மாறுதுன்றது நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் யூ. என்ன சொல்கிறது, OLTP ஆரக்கிள்ன்றது RDBMS ரிலேட்டடு. இதில் யூ கேன் டூ நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் காலேஜ் டயத்தில். இது ஐடியா இருக்கா நார்மலைசேஷன் கான்செப்ட்? ஸ்டார் ஸ்கீம் டேட்டா வந்து செக்ரிகேட் பண்றது, லைக் கன்ஸ்டெயின்ஸ் அமௌண்ட், யூனிக் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுதான் நார்மலைசேஷன். கரெக்டு. ஸோ இது என்ன நார்மலைசேஷன் என்ன பண்ணுவோம் யூஸ்வலானா, இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே ஒரு க்ரோசரி ஸ்டோர் ஏதோ ஆரம்பிக்கிறோன்னா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட ஒரு சாமான் வாங்குறான், ஏதோ சம்திங் ஒரு சோப்போ சீப்போ வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடி, அவனுக்கு ஒரு ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, ப்ராடக்ட் வாங்குறது போடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன டேட்டில் வாங்கினாங்கன்னு நான் போடுவேன். RDBMSல நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஐ திங்க் எக்ஸல் இஸ் பெட்டர் வே டு ஹேண்டில் திஸ். எக்ஸல் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் ஐடி போட்டுடலாம். அப்புறம் ப்ராடக்ட்டு, அப்புறம் டேட் வச்சுக்கிறேன். வேற என்ன? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போதும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் பார்க்குறோம்ல. ஸோ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லொகேஷன் போட்டுருந்தாங்க. இல்லை வரேன், லொக்கேஷனுக்கு வரேன். கஸ்டமர் நேம் போட்டுக்கிறேன். ஸோ கஸ்டமர் ஐடி 1 2 3 கஸ்டமர் ஐடி இருக்காது, பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கஸ்டமர் நேம் வந்துட்டு ஆரு, ராம், அப்புறம் தாம். இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆறு வந்து சோப் வாங்குறாரு, சீப் வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். அரிசி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆளும் ஒரு ஐட்டம் வாங்க மாட்டாங்க, நிறைய ஐட்டம் வாங்குவாங்க. ஸோ ஆறுவே வேறு ஏதோ வாங்கியிருக்காரு. ஹி வில் பை சம்திங் எல்ஸ் ஆல்சோ. இவரும் அரிசி வாங்குறாரு. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு டேட்டா இருக்குது, RDBMSல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆறு இருக்கார், ராம் இருக்கார், சதாம் இருக்கார், இவரெல்லாம் அட்ரஸ் எங்கேன்னு எனக்கு தெரியணும். நான் வந்து இவங்களுக்கு வச்சுட்டு நான் ப்ரமோஷன் பேஸ்டான அதுக்கெலாம் கொடுக்கணுன்ற மாதிரி நான் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவங்களோட அட்ரஸை ஆட் பண்ணுறேன். இல்லை, அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு ஓகே மெயின் ரோடுன்னு ஆட் பண்ணுறேன், சைடு ரோடு, அப்புறம் ஆர்கே சாலை, இவரும் அதே தான் மெயின் ரோடுன்னு ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஜஸ்ட் தேவையில்லாமல் RDBMSல யூஆர் ரிப்பீட்டிங் த சேம் டேட்டா அகைன் அண்ட் அகைன். ஸோ இப்போ ஆறு வந்துட்டு 2 தடவை வந்துட்டாரு. இவர் நான் பேரை 2 தடவை ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு, மெயின் ரோட 2 தடவை ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் இவர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நான் சேவ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிளை நான் பிரேக் பண்ணுறேன். RDBMSல நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டமர் ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன், ப்ராடக்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன், டேட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். டேட் வச்சுக்கிறேன் அவருக்கு. ஸோ கஸ்டமர் ஐடி மட்டும் இங்கே சேவ் பண்ணுறேன். 1 2 3 4. இது எந்த சேஞ்சுமே கிடையாது. 4 ரெக்கார்டு இங்கேயும் எனக்கு வரப்போகுது. ப்ராடக்ட்டும் சேஞ்சே கிடையாது. இது போட்டுறேன். டேட்டும் சேஞ்சே கிடையாது. இதை நான் ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிள் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிளுக்கு பேர் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் டிரான்சாக்ஷன் டேபிள்ஸ்னு வச்சுக்கலாம். டிரான்சாக்ஷன் டேபிள்னு வச்சுக்கிறேன். இன்னொரு டேபிள் நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டமர் டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கஸ்டமர் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, அதுலேயும் நான் கஸ்டமர் ஐடி போடுறேன். கஸ்டமர் ஐடி போட்டுட்டு அவரோட நேம் போடுறேன். இங்கே நேம் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்புறம் அவரோட அட்ரஸை இங்கே தூக்கி போட்டுக்கிறேன்.
இங்கே நான் டேட்டு தேவைன்னா போட்டுக்கலாம், எந்த டேட்டில் இதை பண்ணிட்டு. பட் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு தேவையில்லை, இப்படி போட்டுறேன். இப்படி போட்டால் இதில் நான் 2 தடவை இந்த ஆர்வை ஸ்டோர் பண்ணவே மாட்டேன், ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணுவேன். பிகாஸ் ஒரே ஆர்வம் எதுக்கு நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஒரு கஸ்டமர் ஐடி 1 இருக்கு, நான் இங்கே வந்து கஸ்டமர் ஐடி 4 ஸ்டோர் பண்ண மாட்டேன், 1 ஸ்டோர் பண்ணுவேன். பிகாஸ் கஸ்டமர் 1 தானே வாங்கினாரு, இங்கேயே தப்பு தான் ஆக்சுவலி. கஸ்டமர் ஐடி 1 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது இப்படி பிரிக்கிறதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னா, ஆர்டிபிஎம்எஸ்ல உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. என்னத்த ஒரு 4 ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறதுல பெரிய ஸ்பேஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து திங்க் இட் ஸ்கேல், மில்லியனில் ஸ்கேல் பண்ணுங்க. இட் இஸ் கோயிங் டு வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். சேம் ரெக்கார்ட் டூப்ளிகேட் எதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும், தேவையில்லைல்ல. ஸோ இது வந்து நம்ம 2 காலம் பார்க்குறோம். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல இட் மே ஸ்பேன் அக்ராஸ் 100 காலம்ஸ்லாம் இருக்கும். சில டேபிள் 100, 200, 1000 காலம் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இருக்கும்போது தேவையில்லாத காலத்தெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி கொண்டு வரதான் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. இது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா நார்மலைசேஷனில் மட்டும்? ஏதாவது டவுட் இருக்கா? எனிபடி வேற எனிதிங் ஆர் shall we move on? புரியுது. ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. there is nothing wrong. நம்ம எல்லாருக்கும் புரியுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம டவுட் கேட்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் யுவர் கிளாஸ். உங்களுக்கு நீங்கள் நான் உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறேன்னு நினச்சி சும்மா டவுட்டை கேளுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. there is no issue. Can we do database design itself? எஸ், கண்டிப்பாக டேட்டாபேஸ் டிசைன்லேயே இதை பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இந்த டேட்டாபேஸ் டிசைனில் நம்ம இப்படி பண்ணிடுவோம். ஸோ இது ஆர்டிபிஎம்எஸ் நம்ம எப்படி பண்ணுறோம். வை? பிகாஸ் டு சேவ் த ஸ்பேஸு. நீங்கள் டேட்டாவை எடுக்கணும்னா ஈஸியாக வந்து இப்போ எதுக்காக இப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று சேவ் த ஸ்பேஸ். ஓகே, சேவ் ஸ்பேஸு சேவ் ஆயிடுச்சு, விஆர் க்ளீன், ரெக்கார்ட்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நான் எனக்கு வந்துட்டு இந்த கஸ்டமர் ஆறுன்றவர், இந்த கஸ்டமர் ஐடி 1, அதாவது ஆறுன்றவர் எந்த ஊரில் இருக்காருன்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவேன்னா, இந்த 2 டேபிளையும் நான் ஜாயின் பண்ணலாம். எஸ்கியூஎல்ல ஜாயின் கொரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இங்கேருந்து அட்ரஸ் எடுத்துக்கலாம். ஏன் கஸ்டமர் ஐடி நான் மெயினாக வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நான் ஐ கேன் யூஸ் திஸ் டு யூட்டிலைஸ் த டேபிள். இதில் இன்னொரு அப்டேட் என்ன, சப்போஸ் ஆறு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஊரை விட்டு போயிட்டார், வேறு ஊருக்கு போயிட்டார், அவர் அட்ரஸ் மாறிடுச்சு. இப்போ நான் அட்ரஸை அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னோட டேபிள் டிசைன் வச்சுருந்தா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான லைனில் நான் அதை அப்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். மெயின் ரோடுன்னு அப்டேட் பண்ணணும். ரொம்ப அது ஒரு பிரச்சனையான வேலை. லைக் டேட்டா பேஸுக்கு லோடு கொடுக்குற மாதிரி இருக்குது, எனக்கு எல்லாமே இட்ஸ் காஸ்ட்லி. அது இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் வச்சிட்டேன்னா, ஜஸ்ட்டு நான் இந்த டேபிளில் மட்டும் அப்டேட் பண்ணுவேன். இந்த டேபிளில் மட்டும் சைடு ரோடுன்னு வந்துட்டாருன்னா சைடு ரோடுன்னு மாற்றிடுவேன். எங்கேனாலும் நான் ஈஸியாக எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நான் எனிவே ஜாயின் பண்ணி தான் எடுக்க போகிறேன் இந்த டேபிள்லேருந்து. ஸோ ஐ வில் ஈஸிலி கெட் லேட்டஸ்ட் ரெக்கார்டு எப்போவுமே நான் வாங்கிடுவேன். கன்சிஸ்டண்ட்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இதில். ஓகேவா? ஸோ ஒன்று, நான் நிறைய இடத்துல அப்டேட் பண்ண தேவையில்ல. அப்புறம் இந்த மாதிரி வச்சா க்ளீனாக நான் கேன் ஸ்டோர் இட். இது ஆர்டிபிஎம்எஸ் வே ஆஃப் ஸ்டோரிங். ஓகே, இப்போ HDFSல வரும் டேட்டா லேக்கு, டேட்டா வேரஸில் வரும் டேட்டா லேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் HDFS தான் நான் பேசுகிறது டேட்டா லேக்னா. ஸோ HDFSன்னு வச்சுக்கலாம். HDFSல என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த HDFSல இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டோர் லைக் திஸ். இப்படி இருக்கிற ரெக்கார்டை நான் இப்படி தான் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம அங்கே சொன்ன யூஸ் கேஸ்லாம் இங்கே நடக்காதா, இங்கே அந்த பிரச்சனை வராதா, அந்த அப்டேட் இங்கே நடக்காதா, இங்கே இது பிரச்சனை வரும் தானே அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வரும் தான். பட் இங்கே நீங்கள் என்ன லைக் வாட் ஆர் யூ ட்ரைங் டு சால்வ்ன்றதே டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இங்கே சீப்பு. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தெர் இஸ் நோ இஷ்யூ. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் சீப்பாக இருக்குங்களா, ஈஸியாக ஒர்க் ஆயிடும். இன்னொன்று என்ன மெயினான பெனிஃபிட் என்னென்னா, இங்கே என்டையர் ரெக்கார்டு ஒரே ஒரு லைனில் கிடச்சிருது உங்களுக்கு. சப்போஸ் இந்த ஆறு பற்றி நான் எதாவது அனலைஸ் பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன்னா அட்ரஸ் எல்லாமே எனக்கு ஒரே லைனில் கிடச்சிருது. அப்படி கிடைக்கும் போது நான் என்னோட அனாலிசிஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஏன் என்ன அனாலிசிஸ் சொல்கிறேன்னா, ஸோ ஜஸ்ட் ஐ ஹவ் டு கிரியேட் அ நியூ ஒன். ஸோ இதை ஐ ஜஸ்ட் நீட் டு க்ளோஸ் இட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, HDFS நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டேட்டா வந்துட்டு டேட்டா நோடாக இருக்கும்ப்பா, ஒவ்வொருலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணுன்ற மாதிரி போட்டிருப்போம். ஓகேவா? இது என்டையர் HDFS. டேட்டா வந்து பேக் எண்டில் ஒவ்வொரு நோட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த பார்த்து இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு வந்து இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட் ஸ்டோர் இன் டேட்டா நோட் 1 இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. இன்னொரு 3 ரெக்கார்டு, நம்ம ஒரு ரெக்கார்டு காமிச்சிருக்கேன், பட் அதே 3 ரெக்கார்டு வச்சுக்கோங்க. 3 ரெக்கார்டு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஜாபை ரன் பண்ணுறீங்க. ஜாப் வந்து நேம் நோடு கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேம் நோட்லேருந்து வரும்.
வந்துட்டு இந்த இது இங்கே இது இருக்குது. ஸோ இப்போ நான் 3 ரெக்கார்டு இந்த மாதிரி பிரித்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி டேபிள் டிசைன் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லா ரெக்கார்டுமே ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகணும். இங்கேருந்து இந்த நோடுக்கு ட்ராவல் ஆகணும், இல்லைன்னா இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு ட்ராவல் ஆகணும். ஸோ ட்ராவல் ஆனால் எனக்கு நெட்வொர்க் இண்டிபெண்டன்சி எக்ஸெட்ரான்னு எக்கச்சக்க பிரச்சனை வருது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா, இங்கேயே ஐ வில் பி ஏபிள் டு இண்டிபெண்ட்டாக நான் ப்ராசஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எனக்கு ரெக்கார்ட் டேபிள் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா ரெக்கார்டுமே இங்கேயே இருக்குது. அந்த ஒரு லைன் எடுப்பேன், ஒரு லைனை நான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஐ வில் ஜஸ்ட் டூ இனிஷியல் ப்ராசஸ் அட்லீஸ்ட் அந்த இடத்துல நான் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாம் இங்கேயே சம் ப்ராசஸிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நோடுக்கு வரலாம். ஸோ இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னு ஒரு கான்செப்ட் வருது. இந்த மாதிரி நடக்குது. அதனால் எனக்கு இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்தால் பெனிஃபிஷியல். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் போயிடுவாங்க. இது வந்து கூகுள் அந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க லைக் இண்டெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ரெக்கார்ட்லேயே நீங்கள் அந்த ப்ராசஸிங் முடிச்சிடணும். ஸோ தட் எவ்வளோக்கு முடிக்க முடியுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு பேரலல் ப்ராசஸிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜ் சீப்பாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இதை உங்களால் பண்ண முடியுது. இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? Very able to understand. Yeah, yes G. பட் ஆனா இப்போ மேனுவலா நம்ம தான் வந்து டீநார்மலைஸ் பண்ணி இங்க டேட்டா வந்து HDFSல வந்து ஸ்டோர் ஆகும். எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு நான் பேக் எண்ட் போயிட்டு அந்த இது கொண்டு வர முடியுமா பார்க்குறேன். வரலையோ, அது அழிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இங்கே RDBMSல இருந்து இங்கே டேட்டா இன்ஜினியரிங், அந்த டேட்டா இன்ஜினியரிங் இதில் நம்ம அதை பண்ண போகிறோம். இந்த இடத்துல பண்ணுறது தட் இஸ் வாட் அவர் ஜாப் இஸ். டேட்டா இன்ஜினியரிங்கோட ஜாப் எந்த மாதிரி டேட்டா பேஸ் டிசைன் போடணும், ஏன் அப்படி போடுறோம், அதுக்கு எப்படி ஜாப் எழுதணும், அதெல்லாம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் அவர் டே டு டே ஒர்க் வில் லுக் லைக். இப்போ டேட்டா லைக் வந்து நம்ம புல் பண்ணிப்போமா டேட்டாவை ஃப்ரம் RDMS, இல்லைன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம கன்சியூம் பண்ணிப்போமா? போத் வே நம்ம பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் டிசிஷன். சில ப்ராஜெக்ட்ஸில் லாக ஹிட் பண்ணுவாங்க, சில ப்ராஜெக்டில் ஆஃப்டர் லைவுக்கு அப்புறம் நீங்கள் ஈவினிங்கில் யூ கேன் ஹிட் த டைரக்ட் ப்ராடக்ட் சர்வர்ஸ். ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு நமக்கு. 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஆமாம், மேக்ஸிமம் டேரெக்டாக ஹிட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆஃப்டர் த லைவ் உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆன்லைனில் இல்லை, நைட்லாம் லோடு கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதிலே அடிச்சிருவாங்க. நீங்கள் தேவையில்லாமல் லாகில் போட்டு கொண்டு வரதுக்கு திஸ் இஸ் வே. பட் ரியல் டைமில் எடுத்துகிட்டு வரணும், லாக ஹிட் பண்ணுவாங்க. இப்போ ரியல் டைமில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கல்ல, பட் அந்த மாதிரி பண்ணும். காஃப்காலாம் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் நடந்தது, நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னைக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு அப்டேட் வரணும்னா நீங்கள் யூ ஹிட் த லாக் ஒன்லி. லைவ்ல இருக்கும்போது நீங்கள் சர்வரை போய் ஹிட் பண்ண மாட்டீங்க. ஓகே ஜி, இதுல வந்து டேட்டா மார்ட் அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குங்க. இப்போ வந்து டேட்டா வேர்கேஷன் இருக்கு, அந்த மாதிரி இல்லை, அதான் டேட்டா நம்ம பார்க்குறது டேட்டா லேக்னே வச்சுக்கோங்க. டேட்டா வேர் ஹவுஸில் தான் அந்த டேட்டா மார்ட்டு அந்த எக்ஸட்ரா எல்லாமே வரும். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் HDFSல இட் இஸ் நத்திங் லைக் தட். உங்களோட ஓன் ஸ்ட்ரக்சர் தான். இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ், நீங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்குவீங்க. டேட்டா மார்ட்லாம் இட்ஸ் கம்ஸ் அண்டர் டேட்டா வேர் ஹவுஸ். இந்த HDFSல இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நோட்ல வந்து ஒரு பெர்சனுக்கு உண்டானது சேவ் ஆகுதுன்னா, அப்போ எப்படி ஒவ்வொரு டேட்டாவும் வித்தியாசமா இருக்கும்? அப்போ எப்படி நம்ம அது கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியும்? எனர்ஜி புரியல, திருப்பி கேளுங்க. இப்போ ஒரு சிங்கிள் பர்சனுக்கு உண்டான டேட்டாவே வந்து 10 நோட்ல வந்து சேவ் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ HDFS பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் டேபிளா இல்லாம தனித்தனியாவே சேவ் ஆகுது அப்படின்ட்டு. ஒவ்வொரு டேட்டாவும் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஒரே பர்சனுக்கு தான், பட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பர்சனுக்கு உண்டானது நம்ம எப்படி அதில் எடுக்க முடியும்? அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது மாதிரி இருக்கும். இல்லை, டைம் வேஸ்ட் ஆகுன்றத நீங்கள் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ லைக் நம்ம ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் 4 பார்க்குறோம். பட் ஒரு லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு 1 பெட்டாபைட் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 பெட்டாபைட் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 1 பெட்டாபைட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் சிஸ்டம் நம்ம கிட்டே இருக்காம இல்லை, வாங்க முடியுமா? கிடையாது. வாங்கலானே வச்சுக்கலாமே. ஒரு அசியூம் ஓகே, ஒரு பெட்டாபைட்டுக்கு சிஸ்டம் இருக்குன்னா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்? 1 பெட்டாபைட் சிஸ்டம் வில் பி வெரி மச் காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு 1000 1 டெராபைட் மிஷின் ஒரு 1000 போட்டுறேன், இல்லைன்னா 10 டெராபைட் மிஷின் ஒரு 100 போட்டுறேன்னா அது எனக்கு சீப்பாக முடிஞ்சிடும்ல வேலை. புரியுதா ஜி? ஸோ காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகிடுது, அந்த யூஸ் கேஸும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய டேட்டா வரும்போது தான் உங்களுக்கு அந்த யூஸ் கேஸ் எல்லாமே ஆக்சுவலாக மெட்டீரியலைஸ் ஆகுது. கம்மி டேட்டா இருக்கும்போது இட் இஸ் நாட் மச் நெசசரி.
நீங்கள் ஒரு லெவலில் தாண்டும் போது யூ நீட் டு யூஸ் டு பிக் டேட்டா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்லாம் வரணும். ஏன்னா சிங்கிள் நோடால பண்ண முடியாது. இப்போ டிஸ்டிங்க்ட் ரெக்கார்டு ஸ்டோர் பண்றதுல என்ன ப்ராப்ளம் பிக் டேட்டால? நம்ம டேட்டா பேஸ் இப்போ ஆர்டிபிஎம்ஸ்ல இப்போ டிஸ்டிங்க்டான ரெக்கார்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நேம் வந்து ஒரு தடவை ஸ்டோர் பண்ணியாச்சு, அதை ரிப்பீட்டே பண்ணுறேன். பட் அந்த டிசைனே இந்த பிக் டேட்டால ஒர்க் ஆகாது. ஸோ எவ்ரி டைம் லைவ் டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ வென்எவர் நம்ம ஃபெச் பண்ணும்போது டேட்டாவை அப்படியே அது எத்தனை நோட்ல அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதை மொத்த டேட்டாவே நமக்கு எடுத்துட்டு கொடுக்கும். அப்படிதான். கரெக்ட். இது இங்க பண்ண முடியாதுன்னு கிடையாது, நீங்க பண்ணலாம். ஸ்டில் யூ கேன் டூ இட், பட் இட் இஸ் நாட் அ ரைட் வே. இது வந்து உங்களுக்கு ரைட்டான டிசைன் கிடையாது. இப்படி நீங்க ஜாயின் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது அப்படியே இந்த மாதிரி டேபிள் டிசைன்லாம் அங்கே பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ணலாம். ஹைவெல்லாம் வச்சுட்டு நீங்க யூ கேன் ஸ்டில் டூ இட், பட் அது இட் வில் பி ஸ்லோ. அதுதான் இங்க கான்செப்ட். நீங்க ரொம்ப நெட்வொர்க் கன்ஜெஷன்லாம் கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்கு என்ன ரீசன்? இதனால அந்த மாதிரி டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணுறோம். இல்ல, ஸோ அதுதான் நம்ம இதுக்கு தான் ஆர்கிடெக்சர் வந்துட்டு நீங்க யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். எப்படி ஆர்கிடெக்சர் பேக் எண்ட்ல இருக்குன்னா ஹெச்டிஎஃப்எஸ் ஓடுது, ஒரு நோட் கிடையாது, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் நோட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு நோடும் டிஃப்ரெண்ட் நோடு. இப்போ என்னோட லேப்டாப் இருக்கு, உங்களோட லேப்டாப் இருக்குன்னா 2 லேப்டாப்புக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்எஸ் சிஸ்டம் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இது 3 நோடை வச்சுட்டு நான் எங்கே எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே உள்ள டேட்டா நீங்க சப்போஸ் அதே சிங்கிள் டேபிளாக கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த நோட்ல ஒரு டேபிள் இருக்கு, இந்த நோட்ல ஒரு டேபிள் இருக்குன்னா, நீங்க ஜாயின் பண்றதுக்கு பேசிக்கா எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு வரணும், இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு வரணும். கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஸோ அப்படின்னா நெட்வொர்க்கிங் இஸ் இன்வால்வ்டு. நீங்க நெட்வொர்க் லைக் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அது இன்னும் பெருசா வளரல. உங்களுக்கு 100 GB தான் இப்போதைக்கு அலௌடு இருக்கு. கரெக்டா? ஸோ அங்க உங்களுக்கு பாட்டில் நெக் வருது இல்ல, ஸோ சிஸ்டம் ஸ்லோ ஆகுது இல்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மல்டிபிள் டேட்டாவை ப்ராசஸ் பண்றது இன்னும் ஸ்பீடா இருக்கும் அப்படின்ற அதுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராசஸிங்கை ப்ராசஸ் பண்ற அளவுக்காவது இங்க டேட்டா ஃபுல்லா கொடுத்துட்டேன்னா நான் இங்க ப்ராசஸிங் முடிச்சிருவேன். வெளியில வரதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் சென்ட் லெஸ் டேட்டா, டிரான்ஸ்மிட் லெஸ் டேட்டா, ட்ரான்ஸ்ஃபர் லெஸ் டேட்டா. ஸோ தட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் மீ. கரெக்டா? அதுதான் டிசைன் நீங்களே நம்ம பார்க்கறது. இது நம்ம அதுக்காக இவ அப்படியே கொண்டு போக முடியாதுன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம், ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாதுன்னே கிடையாது. நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், இட் வில் ஸ்டில் ஒர்க், பட் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் டிசைன். அது வந்து டிசைன் வைஸ் உங்கள் ஜாப் வந்துட்டு போட்டிங்கன்னா யூஸ்வலாக ஜாப் ஒரு 1 hour ரன் ஆகுதுன்னா இது ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும். நடுவில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். உங்களால் கண்டே பிடிக்க முடியாது என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது நடந்திருக்கு ஆக்சுவலி எனக்கு. ஸோ அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஒரு ஜாப் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டு எதுக்குடா ஓடுதுன்னே அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஃபெயிலும் ஆகாது, அப்படியே இருக்கும். நைட்டு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து மெதுவாக பார்த்தா ஃபெயில் ஆயிருக்கும். அப்புறம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை என்ன ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா டிசைன் தப்பாக இருக்கு, டிசைனே மாற்றணுன்ட்டு வரும். அந்த மாதிரி நிறைய இது பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஒர்க் ஆகாதானா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்மால் டேட்டாக்கு ஒர்க் ஆயிரும். ஒரு பெரிய டேட்டா வருது, ட்ரூலி ஸ்கேலபிள் டேட்டா டெஸ்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னா இட் வில் ஃபெயில். ஜி எனக்கு ஒன் மோர் டவுட் ஜி. சோ நம்ம இப்ப HDFC டேட்டா லேக்ல வந்து நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமரோட என்டையர் இன்ஃபர்மேஷனும் ஒரே ரோலே எடுத்துட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி டேட்டா லேக்ல வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிடுது. சோ ஃபர்தரா இப்ப டேட்டா அனாலிசிஸ் இப்ப எடுத்துட்டு போகும்போது அதை எப்படி ஹைவ்ல இப்ப கொரி எழுதி எப்படி செக் பண்ணுவாங்க? அதை இப்போ ஒரு ரோல இருக்க அந்த டேட்டா. ஆமா, ஒரு ரோல இருக்க டேட்டாவை நீங்க அப்படியே அந்த மாதிரி டேபிள் டிசைன் போட்டு அங்க இருந்து செக் பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க. ஓகே. ஹைவ்ல இருந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்க ஜஸ்ட் அது யூ வில் ஜஸ்ட் ரீட் இட் அஸ் ஒன் டேபிள். இப்போ இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் ஹைவ்ல. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு வரி, இல்லை எல்லாமே ஒரே இதில் கிடச்சிருச்சு, நீங்க அங்க இருந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ஹிஸ்டரிலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? லைக் இப்போ ஒரு கஸ்டமருக்கே மல்டிபிள் அப்டேட் வந்து சேம் டேலி இல்ல டிஃபரண்ட் டேஸ்ல நடக்குதுன்னா சோ அது நீங்க டெய்லி ஃபுல் நியூ ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிடுவீங்க ஜி. டெய்லி என்டையர் இது புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட். இப்போ உங்களுக்கு டெய்லி வருதுன்னா டெய்லி வந்து இப்போ ஹைவ் பார்ட்டிஷன் பார்த்துருப்பீங்கல்ல, ஐ திங்க் ஹைவ் பற்றி பேசுனீங்கன்னா. ஆமா ஜி. அப்போ டெய்லியே ஃபுல் அன்லோட் நடந்துரும். டெய்லி வந்து உங்களுக்கு 1,00,000 ரெக்கார்டு வந்துட்டே இருக்கும் அந்த இதுல. ஸோ நீங்க டெய்லி நியூ பார்ட்டிஷன் தான் ரீட் பண்ணுவீங்க. அதுல எல்லா ரெக்கார்டுமே வந்துடும், அப்டேட்டடும் சேர்த்து வந்துடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒன் ஆஃப் த வே.
இல்லைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டில் டூ அப்டேட் மெர்ஜ் பண்ணலாம். நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, ஒரு லேயரை போட்டுட்டு அப்படியே சோர்ஸ் சிஸ்டம் அப்படியே வச்சுட்டு இங்கேருந்து மெர்ஜ் பண்ணி லைவையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி புது பார்ட்டிஷனாக கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே. அப்போ இங்க SCV 1-2 அந்த டைப்லாம் கிடையாது. SCD 1-2 டைப் இங்கே கிடையாது. பட் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் தட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். பட் அது இங்கே பை டிஃபால்ட் வராது. இங்கே இட்ஸ் நாட் எடிட்டே பண்ண முடியாதுங்க. யூ கேனாட் எடிட் எனிதிங் இன் HDFS. யூ ஹாவ் டு ஹேண்டில் சம் அதர் வே. இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி அதை அங்கே நீங்கள் கொண்டு வந்து அப்படி தான் பண்ண முடியும். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே ஜி குட் டவுட். சொல்லுங்க குமார். ஜி இப்போ நம்ம வந்து RDBMS இருந்து இப்போ வந்து HDFCக்கு ஃபைல் மூவ் பண்ணோம். ஒன்லி வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து HDFC டேபிள் நம்ம கிரியேட் மெட்டா டேபிள் கிரியேட் பண்ணாதான் அந்த RDBMS ஃபைல் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா ஜி? டேட்டா வந்து மூவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மெட்டா டேட்டாலாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ஜஸ்ட் புட் இட் அஸ் அ ஃபைல். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபைலாவே மூவ் பண்ணிடலாம். ஃபைலை மூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபைலாக தான் மூவ் ஆகும். ஆக்சுவலி 100% இட் வில் பி த ஃபைல்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஒரு மெட்டா டேட்டா மாதிரி ஹைவில் போட்டு ஹைவ் மூலமாக நீங்கள் ரீட் பண்ணும்போது ஹைவ் இந்த பேக் எண்டில் இந்த ஃபைலை ரீட் பண்ணிட்டு போயிடும். அதுதான் மேட்டர். ஹைவ் இஸ் நத்திங் பட் மெட்டா ஸ்டோரேஜ். ஹைவ் இஸ் நத்திங் பட் மெட்டா லேயர். டேட்டா ஃபைலில் தான் இருக்கும் HDFS பொறுத்த வரைக்கும். தெர் இஸ் நோ அதர் வே டு டூ இட். ஒன்லி ஃபைல்ஸ். நம்ம லோக்கல் நீங்கள் உங்கள் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க HDFS. அவ்வளோதான். அது மேலே ஒரு லேயர் மாதிரி. அவ்வளோதான். ஓகே ப்ரோ ஹெட்டரோட இருக்குமா ஹெட்டர் இல்லாம இருக்குமா? யுவர் சாய்ஸ். நீங்கள் ஹெட்டரோட சேவ் பண்ணலாம், ஹெட்டர் இல்லாமல் சேவ் பண்ணலாம். அதை ரைட் பண்ணும்போதே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவீங்க, ஹெட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். யூ கேன் டூ எய்தர் வே. ஓகே. ஏன்னா ஹைவ்ல நம்ம கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் கொடுக்கணும், செட் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் ட்ரூ ஃபால்ஸ்னு. அதான் நீங்கள் ரைட் பண்ணும்போது ஸ்பார்க்கில் என்ன பண்ணுவீங்கன்னா ரைட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனில் கொடுக்கணும் ஹெட்டர் ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரூனா ஹெட்டரோட போய் சேவ் ஆகும், ஃபால்ஸ்னா இது இல்லாமல் சேவ் ஆகும். ட்ரூ ஃபால்ஸ் எஸ் ஆமாம் ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கலாம், இல்லை 1-0 அந்த மாதிரி. ஹெட்டர் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டரோட போய் சேவ் ஆயிடும். ஓகே ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் அதுக்காண்டி இந்த ஒரு கான்செப்டில் மட்டுமே எல்லாமே இருக்காது. எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? நான் இது உங்களுக்கு சொல்கிறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஹவு டு யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும், டேட்டா மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக இந்த மாதிரி டேட்டா மாடல் நம்ம HDFSல யூஸ் பண்ணுறோன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். இட் டசன்ட் மீன் ஓகே இந்த ஒரு மாதிரி தான், இந்த ஒரே ஒரு சினாரியோ தான் இருக்குது HDFSல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. திஸ் இஸ் அ பேசிக் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஏன் இது இங்கே வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எதுக்காக இந்த பெனிஃபிட்ன்றது பேக் அண்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் மோர் அபவுட் டிசைனிங். லைக் டேட்டாபேஸ் டிசைன், டேட்டா லேக்குக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், எப்படி கோட் எழுதணும். ஸோ இந்த டேட்டா மாடல் நமக்கு கோட் எழுதும் போது வி ஹேவ் டு இட் ஹேஸ் டு கம் இன் டு அவர் மைண்ட். ஓகே நமக்கு இப்படி ப்ராசஸ் பண்ணால் தான் இப்படி ஈஸியாக பண்ண முடியுன்றது. அப்போ தான் நம்ம ஆப்டிமைஸ் கோடெலாம் எழுத முடியும். ஸோ தேட் வே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் நிறைய சினாரியோ இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் பார்த்ததுல SCD 1 சேஞ்ச் டேட்டா கேப்சர் பண்ணுறதா எப்படி பண்ணுறது, ஃபுல் லோட் பண்ணுறதா அப்படின்னு எக்கச்சக்க இது வரும். பட் திஸ் இஸ் அ பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் யூ கேன் பி ஏபிள் டு ஆஸ்க் பெட்டர் கொஸ்டின்ஸ். அப்போ தான் நம்ம பெட்டராக எழுத முடியும். ஓகே ஸோ இது வரைக்கும் பேசினால ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யூடியூப் கொஸ்டின்ஸ் நான் பார்க்கல. எஸ் ஒரு 6 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஐ திங்க் கார்த்திகேயன், நியோமேக்ஸ், FedEx இஸ் டூயிங் ஓகே மைக்ரேஷன், ஆரக்கிள். ஓகே ஜூம் லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் ஜூம் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐ வில் ஆட் யூ இன்டு தி குரூப். நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் அவங்களுக்கு மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் ஜூம் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் பிங் பண்ணுங்கள், அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லைக் டேட்டா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கீழே லிங்க்ஸில் இருக்கும், அதில் லிங்க் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஜாயின் ஜூம். ஓகே ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் 1 hour. ஸோ எஸ் ப்ளீஸ் ஹேவ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா? இது வரைக்கும் பேசுனது புரிஞ்சுது எல்லாத்துக்கும்? தட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஐ திங்க் யூ ஹேவ் 24 people. எல்லாருமே பிங் பண்ண முடியுமா அட்லீஸ்ட் வெதர் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்ட்டு? ஐ ஜஸ்ட் கீப் ஹியரிங் ஃபியூ பீப்புள்ஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இல்லை நைட் நான் தூங்கிட்டீங்களா? புரிஞ்சுண்ணா. ஓகே சூப்பர். ஸோ 1 2 நீங்கள் பிங் கூட பண்ணுங்க பேசலன்னா. பட் ஐ வாண்ட் டு நோ. புரிஞ்சு. ஓகே குட் தேங்க் யூ. தேங்க்ஸ் ஸ்ரீராம், முத்துக்குமார், பூபதி.
அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பீப்புள் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ஜி. ஸோ அதான், இஃப் உங்களுக்கு சப்போஸ் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அப்போ நானும் இப்படி தான், நான் கேட்கலாம் மாட்டேன். அவங்கள்ட்ட போய் கொஸ்டின்ல என்னடா கேட்டுக்கிட்டு, நம்ம கொஸ்டின் வரும் ஆனால் கேட்க மாட்டோம். பட் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஜஸ்ட் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது கூட ஐ கேன் டெல் யூல. சப்போஸ் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தேன்னா சரி நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா நம்ம என்னமோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஜஸ்ட் த மோர் இன்டராக்ட், உங்களுக்கு லேர்னிங் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் லேர்னிங் இருக்கும் தான், ஸோ உங்களுக்கும் லேர்னிங் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு இன்டராக்ட். அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இருக்கீங்க தானே? டேட்டா இன்ஜினியரிங் குரூப்ல ஓகே ஓகே சூப்பர். ஸோ அதுலேயும் நம்ம ட்ராக் பண்ணுறோம்ல, நீங்கள் அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், டெய்லி இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஜஸ்ட் யூ போஸ்ட் இட் தேர். அப்போ தான் அதுவும் ஒரு ஆக்டிவ் லேர்னிங்காக மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அவர் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம்னு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நானும் அதில் ஐ ட்ரை டு 2 நாளுக்கு இருக்கோ இல்லை as soon as you guys want to have anything நான் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி அருண் வந்து அதில் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் அருண், நீங்கள் யூ ஆர் டேக்கிங் குட் இனிஷியேட்டிவ். யாராவது டவுட் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? கான்செப்ட் டெக்னிக்கல் டைம் ஆஷிக், நீங்கள் கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுன்னா டெக்னிக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அந்த வீடியோ வருது இல்லை, யூடியூப்பில் வர வீடியோ பாருங்கள், அதுவும் பார்த்தீங்க, நம்மளோட லைவ் செஷன் அட்டன் பண்ணிட்டு இதில் கொஸ்டின்லாம் கேட்டீங்க, குரூப்பில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களோட யூ வில் கெட் அ ரியலி குட் நாலேஜ். நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லைக் யூடியூப்ல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதை விட எனக்கு இது பெட்டராக இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நாங்கள் பெய்ட் கோர்ஸ் தான் வச்சுருந்தோம் முன்னாடி. இப்போ we just wanted to make it for free. அண்ட் ஃப்ரீ கிடையாது, உங்களோட டைம் யூ ஆர் இன்வெஸ்டிங். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் கெட் நியர் ரியல் டைம் நாலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். RDBMS our job to move data from another. Yes, data engineering job வந்துட்டு data move from another, make sure the system is not breaking. அது எல்லாமே நம்மளோட ஜாப் ஜி. எட்வர்ட் கரெக்ட். ஹலோ, சொல்லுங்க சபரிஷ். சார் சின்ன டவுட் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆரக்கல்ல இருந்து டேட்டா வந்து ஸ்கூப் பண்ணி HDFS யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ வந்து டேட்டா பிரிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது இப்போ மார்க்கெட்டில் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அதை HDFS யூஸ் பண்ணுறாங்க? ஸோ HDFS-உம் டேட்டா பிரிக்ஸும் வேறு வேறு. HDFS இஸ் அ ஃபைல் சிஸ்டம். டேட்டா பிரிக்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுது. அதை டேட்டா தே ஜஸ்ட் டூயிங் எ ப்ராசஸிங். இட்ஸ் ஸ்பார்க்னு வச்சுக்கலாம். ஸோ டேட்டா பிரிக்ஸ் ஆல்சோ யூஸிங் HDFS. அவங்க வந்து அதுவும் HDFS யூஸ் பண்ணுறாங்க டேட்டா பிரிக்ஸ். ஸோ டேட்டா பிரிக்ஸ் வந்து HDFS-க்கு மாற்று கிடையாது. அவங்க வந்து ஸ்பார்க் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்பார்க் தே ஆர் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பார்க். அண்ட் HDFS-யும் டேட்டா பிரிக்ஸையும் கிளவுட்ராவையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அவங்க ரெண்டு வெண்டார்ஸ். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், 2 கடைன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட், ஒன்று அமேசான் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் பட் சேம் ப்ராடக்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பட் சேம் பேக் எண்டு. HDFS 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்க. HDFS S3 அதெல்லாம் சேம். தேங்க்ஸ். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் பாண்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, டவுட் இருக்கா? நோ, இது கிளியர். அது சொல்றது சார் சிம்பிள் மாதிரி. ஓகே இல்ல கிளியர். ஜி எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டி ஏதோ சொன்னாங்க, எனக்கு கேட்கல. ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாண்டி. கிளியர் ஆயிடுச்சு. ஓ, கிளியரா இருக்குங்களா? ஓகே, தேங்க் யூ. யா ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே ஜி. இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கு நம்ம வீடியோ கண்டினியூஸா வாட்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வாட்ச் பண்ணும்போது அதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் இப்போ எப்படி நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்ல ஏதாவது ஒரு பேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா? இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குல, வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பிங் பண்ணலாம். ஓகே, எவ்ரி டே வந்து கொஸ்டின்ஸ்லாம் லாக் பண்ணிடலாமா? நீங்க எவ்ரி மினிட் எப்ப வேணாலும் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நான் மட்டும் கூட ரிப்ளை பண்ண வேணாம்ல. we have people லைக் யாருக்கு தெரியுதோ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நான் ஐ வில் ஜஸ்ட் ஜம்ப் இன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிரியேட் அ கம்யூனிட்டி மாதிரி. நீங்களே லேர்ன் பண்றதுக்கு லைக் உங்களுக்கு தெரியாது, வேற யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கிராஸ் கனெக்ட் இருக்குல்ல, எல்லாருமே சேம் நாலேஜ்லேருந்து வரல. ஸோ அந்த இது உங்களுக்கு அதை நம்ம கம்யூனிட்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு வச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பப்ளிக்காக கொடுக்கல யாருக்கும். ஒன்லி யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, யார் படிக்கிற இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அதனால அதில் இருக்கிறவங்க தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தே வாண்டட் டு லேர்ன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி 30 பேர் தே ஆல்ரெடி கேவ் த நேம் வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த குரூப் நீங்கள் சப்போஸ் அந்த குரூப்பில் இல்லைன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், அந்த குரூப்பில் போட்டுருங்க. என்ன கொஸ்டின்னாலும் நானும் பார்ப்பேன். யாருக்கும் தெரியலன்னா நானும் ஐ ஜஸ்ட் ஆல்சோ, எனக்கும் தெரியலன்னா நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வில் கெட் மோர் நாலேஜ்.
கண்டிப்பா கண்டிப்பா. அதான் வாட்ஸ்அப் குரூப் அதான் மெயின் பர்பஸ் அதான். இது ஸ்பாம் எதுவுமே இல்லாம நம்ம ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி பீப்புள் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் லேர்னிங். அதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம அகைன் வில் கேட்ச் அப். இதுல வாட்ஸ்அப் அது வரைக்கும் நம்ம வில் கீப் இட் ஆக்டிவ். ஷூர். ஓகேவா? ஓகே ஜி. ஃபைன். அதான் வாட்ஸ்அப்ல நீங்க ஜஸ்ட் கீப் போஸ்டிங். நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்களே ஜஸ்ட் கீப் போஸ்டிங். நான் அதை வாட்ஸ்அப்லேயும் சொல்றேன். அந்த கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேம் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஜஸ்ட்டு கீப் போஸ்டிங். ஓகேவா? டவுட்டு கேளுங்க. ஐ திங்க் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுருந்தாங்க. ஸோ இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம். போக போக வில் கெட் டு நோ, வில் ஹாவ் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த இதில் இருக்கிறவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஜி. நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் நீங்களே ஒரு ஜூம் இது கூட ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அந்த இதில் போட்டுட்டு நம்ம இன்ட்ரெஸ்டட் லேர்னர்ஸ் வந்து மிடில் கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூ கேன் கனெக்ட் ஆஃப்லைனில். நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா அதில் குரூப்லேருந்து கேளுங்க யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களான்ட்டு. அவங்கள வச்சுட்டு சும்மா ஒரு ஜூம் செஷனோ கூகுள் மீட் செஷனோ ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கூட பேசி அப்படி நீங்கள் யூ கேன் லேர்ன் மோர் ஆல்சோ. பட் என்னோட டைமிங் இப்போ கொஞ்சம் கன்ஸ்டன்டாக இருக்கிறதுனால நான் வீக்கெண்டில் வர முடியுது. வீக் டேஸில் கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு, ஏன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது போயிட்டுருக்கு. I'll try to see. இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். ஜி நான் கார்த்திக் பேசுறேன் பாண்டிச்சேரியில இருந்து. சொல்லுங்க கார்த்திக். ஜி அது வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த தமிழ் பூமி டெக் கிளப்னு சொல்லிட்டு 9ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம அது மூலியமா கூட ரேஸ் பண்ணாமல் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குங்களா? ஏன்னா இதுக்கு ஆக்சுவலி ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும் ஸ்பெசிஃபிக்காக பிங் பண்ணுங்க, அவங்க உங்க இதில் ஆட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க ஓகேங்க. தமிழ் மூவி 9 வந்து ஒரு பப்ளிக் குரூப், லைக் எல்லாருமே டிஸ்கஸ் ஆமா பண்ணுவாங்க. ஆமா இந்த கரெக்ட். கோர்ஸுக்குள்ள ஓகே ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் இருக்கு. அதுக்கு நீங்க பிங் பண்ணுங்க. ஓகே அந்த நம்பருக்கு, என்னோட இந்தியா நம்பருக்கே பண்ணுங்க. டீம் வந்து உங்களுக்கு ஓகே அந்த லிங்க் கொடுப்பாங்க. ஓகே 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 தேங்க்யூ. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ். சாட்டர்டே ஈவினிங் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 24 பீப்புள் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் இருந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி உங்களோட டயத்துக்கு. அண்ட் யூடியூப்லையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யா தேங்க்யூ. ஐ ஹோப் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டும் வில் சி மோர். ஸ்பார்க் படிப்பீங்க நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன் என்னென்ன ஒரு பார்க்குறேன், நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போறீங்கன்ட்டு. ஸோ இப்போ அடுத்து ஃபைல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சாம்பிள் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன், ஸ்பார்க் பார்த்துருவீங்க நெக்ஸ்ட் வீக் வரதுக்குள்ள. ஸோ ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது வந்து ப்ராசஸிங். ஸோ அது இன்னும் நம்ம வில் டிஸ்கஸ் மோர் டீப் டைவ். இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இது நம்ம நெக்ஸ்ட் வீக்லையும் பார்ப்போம். ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஜஸ்ட் ஸ்டாப் த யூடியூப். ஸோ யூடியூப்ல யாரும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.